வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்கள் என்ன விடயம் பற்றி பார்க்க போறோம்னா, இலங்கை வரலாறுல வந்து 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பகுதிவன் வினா பற்றி பார்க்க போறோம். இதுல பகுதிவனை நாங்கள் நோக்கினோம் என்றால் 1 தொடக்கம் 10 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 பெயர்கள் வீதம் தரப்பட்டுள்ளது. அவற்றில் ஒன்று மட்டும் ஏதோ ஒரு காரணத்தால் ஏனைய பெயர்களுடன் பொருந்தாதுள்ளது. பொருந்தாத அந்த பெயரை இனங்கண்டு அதனை வந்து அடைப்புக்குறியில வந்து இடட்டான். அவ்வகையில நாங்கள் வந்து முதலாவது கேள்வியை நாங்கள் பார்த்தோம்டா, மணிமேகலை, பதிற்று பத்து, பட்டினப்பாலை, யாழ்ப்பாண வைபவ மாலை, சிலப்பதிகாரம். இதுல வந்து பிழையான விட வந்து 4 யாழ்ப்பாண வைபவ மாலை, ஏனைய வந்து இந்திய நூல்கள். யாழ்ப்பாண வைபவ மாலை வந்து இலங்கை நூல், ஏனைய வந்து இந்திய நூல்கள். யாழ்ப்பாண வைபவ மாலை வந்து இலங்கை நூல். குறிப்பாக மணிமேகலை, பதிற்று பத்து, பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம் போன்றன வந்து இந்திய நூலாக வந்து காணப்படுது. யாழ்ப்பாண வைபவமால வந்து இலங்கை நூலாக காணப்படுகின்றது. அடுத்த 2வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால், வைசிராவண, சித்தராய, காலவேல, பலவாமுகி, சேத்திய. இதுல வந்து வைசி ராவண வந்து பண்டுகாவியருடன் தொடர்பு பெற்றவன். வைசி ராவண வந்து பண்டுகாவியனுடன் தொடர்பு இல்ல. ஏனையவர்கள் வந்து பண்டுகாவியனுடன் தொடர்புடையவர்கள். அதாவது வந்து பண்டுகாவியனுக்கு வந்து உதவி புரிந்தவர்களாக வந்து ஏனையர்கள் வந்து காணப்படுகிறார்கள். குறிப்பாக சித்தராய, காலவேல, வளவாமுகி, சேத்திய போன்றவர்கள் வந்து பண்டுகாவியருடன் தொடர்புடையவர்கள். வைசி ராவண வந்து பண்டுகாவியருடன் தொடர்பற்றவன். ஆகவே வந்து இதுக்கு விட வந்து 1 2வதுக்கு. அடுத்தது 3வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால், விசித்தி மார்க்க, சசதாவத, அமாவதுர, தர்ம பிரதீபிக, வெசதுருதா சென்னைய. இதுல வந்து விசித்தி மார்க்க வந்து 2ஆம் பராக்கிரம பாகுவால வந்து உருவாக்கப்பட்டது. விசித்தி மார்க்க வந்து 2ஆம் பராக்கிரம பாகுவால் உருவாக்கப்பட்டது. ஏனைய வந்து 2ஆம் பராக்கிரம பாகுவால் வந்து உருவாக்கப்படவில்லை. விசித்தி மார்க்க என்ற நூல் வந்து 2ஆம் பராக்கிரம பாகுவால வந்து உருவாக்கப்பட்ட நூல். ஏனைய வந்து 2ஆம் பராக்கிரம பாகுவால வந்து உருவாக்கப்படாத நூல். இதுக்கு விட வந்து 3வதுக்கு விட வந்து 1. இதுல அமாவதுர என்ற நூலை வந்து எழுதியவர் வந்து குருளுகோமி. அமாவதுர என்ற நூலை வந்து எழுதியவர் வந்து குருளுகோமி. அடுத்த 4வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால், எரமுவாவி, தோப்பாவாவி, திசாவாவி, பராக்கிரம சமுத்திரம், தும்புழுவாவி. இதுல வந்து பிழையான விட வந்து 3 திசாவாவி. ஏனென்றா திசாவாவி வந்து 1ஆம் பராக்கிரம பாகுவோட வந்து தொடர்பற்றது. திசாவாவி வந்து 1ஆம் பராக்கிரம பாகுவால் வந்து உருவாக்கப்படையில. அதே போன்று பராக்கிரம பாகுவினுடைய காலத்துல வந்து அது வந்து காணப்படையில. அது வந்து 1ஆம் பராக்கிரம என்ற காலத்துக்குரியது என நோக்க முடியாது. ஏனைய வந்து 1ஆம் பராக்கிரம பாகுவினுடைய காலத்துக்குரிய. குறிப்பாக எரமுதுவாவி, தோப்பாவாவி, தும்புத்துளுவாவி போன்றன வந்து ஒன்றிணைத்து 1ஆம் பராக்கிரம பாகுவால வந்து பராக்கிரம சமுத்திரம் வந்து உருவாக்கப்படுது. இதுல தோப்பாவாவி, எலமுறவாவி, தும்புத்துளுவாவி போன்றன வந்து 1ஆம் உபதிசனால வந்து உருவாக்கம் பெற்ற குளங்கள். எனது எரமுதுவாவி, தோப்பாவாவி, தும்புளுவாவி போன்றன வந்து 1ஆம் உபதிச மன்னால வந்து உருவாக்கம் பெற்ற குளங்கள். அடுத்த 5வது கேள்வி. 5வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால், எரமுதுவாவி 5வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால், எதிர்மன்ன சிங்கன், அரித்த கிவேந்து பெருமாள், குலசேகரன், புவிராச பண்டாரம், பரோதயன். இதுல வந்து பிழையான விட என்னண்டா, அரிந்த கிவேந்து பெருமாள், அரித்த கிவேந்து பெருமாள். அது வந்து பிழையான விட. ஏனென்றா யாழ்ப்பாண ராஜ்யத்துடன் தொடர்பற்றவன் வந்து
அரித்த கிவேந்து பெருமாள் வந்து யாழ்ப்பாண ராஜ்யத்தோடு தொடர்பெற்றவன். ஏனையவர்கள் வந்து யாழ்ப்பாண ராஜ்யத்தோடு தொடர்புடையவர்கள். எதிர்மன்ன சிங்கம், புவிராச பண்டாரம், வரோதயன், குலசேகரன் போன்றவர்கள் வந்து யாழ்ப்பாண ராஜ்யத்தோடு தொடர்புடையவர்கள். அரித்த கிவேந்து பெருமாள் வந்து யாழ்ப்பாண ராஜ்யத்தோடு தொடர்பற்றவன். இதற்கு வந்து விட வந்து 2. அடுத்த 6வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால், 2ஆம் புவனேயபாகு, 4ஆம் பராக்கிரமபாகு, 3ஆம் புவனேயபாகு, 3ஆம் விஜயபாகு, 5ஆம் விஜயபாகு. இதுல பிழையான விட வந்து 4. 3ஆம் விஜயபாகு. 3ஆம் விஜயபாகு வந்து தம்பதனிய ராசதானிக்குரியவன். 3ஆம் விஜயபாகு வந்து தம்பதனிய ராசதானிக்குரியவன். ஏனையவர்கள் வந்து குருநாகல் ராசதானிக்குரியவர்கள். ஏனையவர்கள் வந்து குருநாகல் ராசதானிக்குரியவர்கள். 3ஆம் விஜயபாகு வந்து தம்பதனிய ராசதானிக்குரியவனா வந்து காணப்படுகிறான். இதற்கு விட வந்து 4. 6வதுக்கு விட வந்து 4. அடுத்த 7வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால், அதிகாரம் ரட்டேராள திசாவை மொகத்தாள மகாமுதலி. அதிகாரம் ரட்டேராள திசாவை மொகத்தாள மகாமுதலி. இதுல வந்து மகாமுதலி வந்து பிழையான விட. ஏனைய வந்து நிர்வாகத்துடன் தொடர்புடையது. மகாமுதலி வந்து நிர்வாகத்துடன் தொடர்பற்றது. ஏனைய வந்து நிர்வாகத்துடன் தொடர்புடையது. மகாமுதலி வந்து நிர்வாகத்துடன் தொடர்பற்றது. இதுல தப்பா எழுதுங்கோ. 2ஆம் பராக்கிரம பாகுவால் எழுதப்பட்ட நூல்கள். 2ஆம் பராக்கிரம பாகுவால் எழுதப்பட்ட நூல்கள் அல்லது 2ஆம் பராக்கிரம பாகு காலத்துல வந்து எழுதப்பட்ட நூல் விசித்தி மார்க்க சென்னைய, பனவினிச சென்னைய, கவிசிலுமின போன்ற வந்து 2ஆம் பராக்கிரம பாகுவால் எழுதப்பட்ட நூல். விசித்தி மார்க்க சென்னைய, பனவினிச சென்னைய, கவிசிலுமின போன்றன வந்து 2ஆம் பராக்கிரம பாகுவால் எழுதப்பட்ட நூல். அடுத்தது 8வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால், மில்லவ கலகொட சமணக்கொடி மொனராவில கலகம. இதுல கலகம வந்து பிழையான விட. இதுல வந்து கலகம வந்து பிழையான விட. ஏனைய வந்து 1818ஆம் ஆண்டு கழகத்துல வந்து உறுதுணை வழங்கியவர்கள். ஏனையவர்கள் வந்து 1818ஆம் ஆண்டு கழகத்துல வந்து உறுதுணை வழங்கியவர்கள். கலகம வந்து ஒரு சமய குருவா வந்து காணப்படுகிறார். சரியா? அடுத்த கேள்வி 9வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால், ரத்மலான தம்மலோக தேரர், ஹிக்கடுவ சுமங்கல தேரர், வெள்ளானே ஸ்ரீ சித்தார்த்த தேரர், மொரதொட்ட தம்மகந்த தேரர், பஸ்கடுவே ஸ்ரீ சிபுத்தி தேரர். இதுல வந்து பிழையான விட வந்து 4. மொரதொட்ட தம்மகந்த தேரர் வந்து பிழையான விட. ஏனையவர்கள் வந்து பௌத்த மறுமலர்ச்சியோடு தொடர்புடையவர்கள். மொரதொட்ட தம்மகந்த தேரர் வந்து பௌத்த மறுமலர்ச்சியோடு தொடர்பற்றவர். இதுல வந்து எழுதுங்கோ. ரத்மலான தம்மலோக தேரர் வந்து 1875ஆம் ஆண்டு பெலிகொட வித்தியலங்கார பிரிவினாவை உருவாக்கினர். ரத்மலான தம்மலோக தேரர் வந்து 1875ஆம் ஆண்டு பெலியகொட வித்தியலங்கார பிரிவினாவை உருவாக்கினர். அடுத்த 2வது ஹிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரால் ஹிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரால் 1833ஆம் ஆண்டு மாளிகா கந்த வித்தியோதயா பிரிவினை வந்து உருவாக்கப்படுது. கிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரால வந்து 1873ஆம் ஆண்டு மாளிகா கந்த வித்தியோதயா பிரிவினை வந்து உருவாக்கப்படுது. அடுத்த வெள்ளானை சித்தார்த்த தேரால் வெள்ளானை ஸ்ரீ சித்தார்த்த தேர்னால் 1841ஆம் ஆண்டு பரம தம்ம சத்திய பிரிவினை வந்து உருவாக்கப்படுது. வெள்ளானை சித்தார்த்த தேர்னால் 1841ஆம் ஆண்டு பரம தம்ம சத்திய பிரிவினை வந்து உருவாக்கப்படுது. வெள்ளானை ஸ்ரீ சித்தார்த்த தேரால வந்து 1841ஆம் ஆண்டு பரம தம்ம சத்திய பிரிவினை வந்து உருவாக்கப்படுது.
இதுல ஹென்றி ஸ்டில் ஒல்கோட்டால வந்து 1880ஆம் ஆண்டு பௌத்த பிரம்மஞான சங்கம் உருவாக்கம் வருது. ஹென்றி ஸ்டில் ஒல்கோட்டால வந்து 1880ஆம் ஆண்டு பௌத்த பிரம்மஞான சங்கம் வந்து உருவாக்கம் பெறுது. அநாகரிக தர்மபாலாவினால வந்து மகாபோதி சங்கம் வந்து உருவாக்கம் பெறுது. அநாகரிக தர்மபாலாவினால வந்து மகாபோதி சங்கம் வந்து உருவாக்கம் பெறுது. அநாகரிக தர்மபாலாவினால வந்து மகாபோதி சங்கம் வந்து உருவாக்கம் பெறுது. டிபி ஜெயதிலகவால வந்து பௌத்தர் வாலிப சங்கம் வந்து உருவாக்கம் வருது. டிபி ஜெயதிலகவினால வந்து பௌத்த வாலிபர் சங்கம் வந்து உருவாக்கம் வருது. டிபி ஜெயதிலகவால வந்து பௌத்த வாலிபர் சங்கம் வந்து உருவாக்கம் வருது. அடுத்த விக்டர் கொரோயாவால வந்து சிலாபத்தி சங்கம். விக்டர் கொரோயாவால வந்து சிலாபத்தி சங்கம். விக்டர் கொரோயாவால வந்து சிலாபத்தி சங்கம் வந்து உருவாக்கம் வருது. அடுத்த பாயிண்ட்ஸ் 1862 காலியில் லங்காபகார என்ற அச்சகம் நிறுவப்பட்டு 1862 காலியில் லங்கா பகார என்ற அச்சகம் நிறுவப்பட்டு சரஸ்வதி சதர சிங்கள ஜாதைய சிங்கள பௌத்தம் பத்திரிகை வந்து அச்சிடப்பட்டது. என்னது? லங்கா லோகம சரசவி சதரச சதரச சரசவி சதரச சிங்கள ஜாதைய சிங்கள பௌத்தம் போன்ற பத்திரிகை வந்து அச்சிடப்படுது. அடுத்த கேள்வி 10வது கேள்வி. வில்லியம் ஜே கோஸ்டர் ஜே ஜி வான் அன்கல்பீக் ஜோர்ஜி அல்புகர்க் இமான் விலம் பல்க் பெரோன் வன் எக். இதுல வந்து ஜோர்ஜி த அல்புகர்க் வந்து ஒல்லாந்தர் அல்ல, ஏனையர்கள் வந்து ஒல்லாந்தர்களா வந்து கொள்ளலாம். அடுத்த 11வது கேள்வி. 12 தொடக்கம் 15 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 சோடிகள் சொற்கள் வந்து தரப்பட்டுள்ளது. அதுல வந்து ஒரு சோடி வந்து ஒன்று பொருந்தவில்லை. பொருந்தாத அந்த சோடியை வந்து கண்டுபிடிக்கட்டாம். இதுல வந்து 11வதுக்கு விட வந்து 4. மெகஸ்தனிஸ் வந்து கிரேக்கம், பிளினி வந்து உரோம், மார்க்கபோலோ வந்து இத்தாலி, ஜோன் டேவி வந்து ஆங்கிலேயர். சரி. இபின் பதுதா வந்து அரேபியா. இபின் பதுதா வந்து அரேபியா. இபின் பதுதா வந்து அரேபியா. இதுல மெகஸ்தனிஸால வந்து உருவாக்கப்பட்ட நூல் வந்து இண்டிகா. மெகஸ்தனிஸால வந்து உருவாக்கப்பட்ட நூல் வந்து இண்டிகா. அடுத்த பிளினியால வந்து உருவாக்கப்பட்ட நூல் வந்து இயற்கை வரலாறு. பிளினியால வந்து உருவாக்கப்பட்ட நூல் வந்து இயற்கை வரலாறு. இபின் பதுதாவால வந்து உருவாக்கப்பட்ட நூல் வந்து ரிக்ஸா ஜேர்னல். ரிக்ஸா ஜேர்னல். அடுத்த வந்து அறிக்கை. இபின் பதுதாவால வந்து முன்வைக்கப்பட்டது வந்து அறிக்கை. அடுத்த ஜோன் டேவியால வந்து முன்வைக்கப்பட்டது வந்து அறிக்கை. ஜோன் டேவியால வந்து முன்வைக்கப்பட்டது வந்து அறிக்கை. அடுத்த கெடிங் போட்டு எழுதுங்கோ. தூபிகளின் 6 வடிவங்களும். தூபிகளின் 6 வடிவங்கள். தூபிகளின் 6 வடிவங்கள். தானியாகார நெற்குவியல் வடிவம். தானியாகார நெற்குவியல் வடிவம். கண்டாகார மணி வடிவம். கண்டாகார மணி வடிவம். காடாகார பானை வடிவம். காடாகார பானை வடிவம். வுட்னாகார நீர் துளி வடிவம். வுட்னாகார நீர்க்குழி வடிவம். அம்லாகார நெல்லிக்கனி வடிவம். அம்லாகார நெல்லிக்கனி வடிவம். பத்மாகார தாமரை வடிவம். தூபிகளின் 6 வடிவங்கள் என்றால் தானியாகார நெற்குவியல் வடிவம், கண்டாகார வந்து மணி வடிவம்,
காடாக்கார வந்து பானை வடிவம், முட்னாக்கார வந்து நீர் துளி வடிவம், அம்லாக்கார வந்து நெல்லிக்கனி வடிவம், பத்மாக்கார வந்து தாமரை வடிவம். இதுல 12வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால், சகலகலா வல்லவ கீர்த்திசிறி ராயசிங்கன் என்பது பிழையான விட. ஏனைய வந்து சரி. இதுல வந்து 12வது விட வந்து உண்டு. இதுல முதலாம் ராயசிங்கனுக்கு வந்து அழைக்கப்படுகின்ற பெயர் வந்து டிகிரி பண்டார. முதலாம் ராயசிங்கனுக்கு வந்து அழைக்கப்பட்ட பெயர் வந்து டிகிரி பண்டார. இரண்டாம் ராயசிங்கனுக்கு வந்து அழைக்கப்பட்ட பெயர் வந்து மகா ஆஸ்தான குமாரிய. இரண்டாம் ராயசிங்கனுக்கு வந்து அழைக்கப்பட்ட பெயர் வந்து மகா ஆஸ்தான குமாரிய. அடுத்த 13வது கேள்வியை நாங்கள் நோக்கும் என்றால் 13க்கு விட வந்து 5. வெங்கட் ரங்கம்மாள் என அழைக்கப்படுகின்ற மன்னன் வந்து ஸ்ரீ விக்ரமராயசிங்கன். வெங்கட் ரங்கம்மாள் என அழைக்கப்படுகின்ற மன்னன் வந்து ஸ்ரீ விக்ரமராயசிங்கன். வெங்கட ரங்கம்மாள் என அழைக்கப்படுகின்ற மன்னன் வந்து ஸ்ரீ விக்ரமராயசிங்கன். அடுத்தது இதுல 14வது விட வந்து 3, பிழையான விட 3. சாகசமலன் வந்து கலிங்க வம்சத்தை சேர்ந்தவன் அல்ல. அடுத்தது 15வது விட வந்து 3, பிழையான விட 3. இதுல ஜோர்ஜ் வான் ஸ்பில்பர்கன் வந்து முதலாம் விமல தர்ம சூரியனும் தொடர்புடையவன் சரி. ஜோன் பைபஸ் வந்து 1762. ஜோன் பைபஸ் 1762. ஜோன் பைபஸ் 1762ஆம் ஆண்டு வாரான் கீர்த்திசிறி ராயசிங்க மன்னனை சந்திக்க. கியூ பாயிண்ட் வந்து 1782. கியூ பாயிண்ட் வந்து 1782 ராயாத்தி ராயசிங்கனை சந்திக்க வாரான். கியூ பாயிண்ட் வந்து 1782 ராயாத்தி ராயசிங்கனை சந்திக்க வாரான். கியூ பாயிண்ட் வந்து 1782 ராயாத்தி ராயசிங்கனை சந்திக்க வாரான். அடுத்த மெக்டோவல் வந்து 1800ஆம் ஆண்டு ஸ்ரீ விக்ரமராயசிங்கனை சந்திக்க வாரான். மெக்டோவல் 1800 மெக்டோவல் 1800 ஸ்ரீ விக்ரமராயசிங்கனை வந்து சந்திக்க வாரான். 1795 ராயாத்தி ராயசிங்கன் ரோபோட் ஆண்ட்ரூஸ். 1795ஆம் ஆண்டு ரோபோட் ஆண்ட்ரூஸ் ராயாத்தி ராயசிங்கனை சந்திக்க வாரான். 1795ஆம் ஆண்டு ரோபோட் ஆண்ட்ரூஸ் ராயாத்தி ராயசிங்கனை சந்திக்க வாரான். அடுத்த ஹெடிங் போட்டு எழுதுங்கோ. குளங்களை அண்டிய குடியிருப்பு, அதாவது வந்து குளக்குடியிருப்பு. குளக்குடியிருப்பு. முதலாவது குளக்குடியிருப்பு சுமணவாபிகாம. சுமணவாபிகாம. இரண்டாவது குடியிருப்பு கடகவாபிகாம. கடகவாபிகாம. மூன்றாவது குடியிருப்பு கிந்தரிவாபிகாம. கிந்தரிவாபிகாம. நாலாவது குடியிருப்பு விகாரவாபிகாம. விகாரவாபிகாம. குளக்குடியிருப்பென இடுங்கள். அதுல முதலாவது சுமணவாபிகாம, ரெண்டாவது கடகவாபிகாம, மூன்றாவது ஹிந்தரிவாபிகாம, நாலாவது விகாரவாபிகாம. அடுத்த இயக்கர்கள் நாகர்கள் வாழ்ந்த இடம் என தலையங்கம் இடங்கள். இயக்கர்கள் நாகர்கள் வாழ்ந்த இடம் என தலையங்கம் இடுங்கள். இதுல மகியங்கனை, மகியங்கனை, லக்கலை, விந்தனை, ஸ்ரீ சவத்துபுர, லங்காபுர, நாகதீபம், களனி. இயக்கர் நாகர் வாழ்ந்த இடங்கள் என்னண்டா மகியங்கனை, லக்கலை, விந்தனை, ஸ்ரீ சவத்துபுர, லங்காபுர, நாகதீபம், களனி போன்றவற்றை குறிப்பிடலாம். அடுத்த ஹெடிங் மௌரிய வம்சத்தின் ஆட்சியாளன். மௌரிய வம்சத்தின் ஆட்சியாளன். இதுல முதலாவது பண்டுகாவியன். முதலாவது மன்னன் வந்து பண்டுகாவியன். மௌரிய வம்சத்தின் முதலாவது மன்னன் பண்டுகாவியன். இரண்டாவது மன்னன் வந்து தாதுசேனன். மௌரிய வம்சத்தின் இரண்டாவது மன்னன் வந்து தாதுசேனன். அடுத்த ஹெடிங் என்ன
தலைவர்களும் சங்கங்களும். தலைவர்களும் சங்கங்களும். அடுத்த ஹெடிங். சேர்பொன் அருணாசலத்தால் இலங்கை தேசிய சங்கம் தமிழர் மகாசபை. சேர்பொன் அருணாசலம் இலங்கை தேசிய சங்கம் தமிழர் மகாசபை. அடுத்த SWRD பண்டாரநாயக்க சிங்கள மகாசபை. SWRD பண்டாரநாயக்கவால் வந்து உருவாக்கப்பட்டது வந்து சிங்கள மகாசபை. சார்ல்ஸ் டி கொய்சா என்பவரால் வந்து உருவாக்கப்பட்டது தாழ்நாட்டு உற்பத்தியாளர் சங்கம். சார்ல்ஸ் டி கொய்சா என்பவரால் வந்து உருவாக்கப்பட்டது தாழ்நாட்டு உற்பத்தியாளர் சங்கம். அடுத்த ஹோ நடேஸ் ஐயரால வந்து உருவாக்கப்பட்டது தோட்ட தொழிலாளர் சங்கம். நடேஸ் ஐயரால வந்து உருவாக்கப்பட்டது தோட்ட தொழிலாளர் சங்கம். A.E. குணசிங்கவால வந்து உருவாக்கப்பட்டு தொழிலாளர் சங்கம். A.E. குணசிங்கவால வந்து உருவாக்கப்பட்டு தொழிலாளர் சங்கம். விவேகானந்தரால வந்து உருவாக்கப்பட்டது ராமகிருஷ்ண மிஷன். ஆறுமுக நாவலரால வந்து ஆறுமுக நாவலரினால் உருவாக்கப்பட்டது இந்து இளைஞர் சங்கம் சைவ பிரகாச சபை. ஆறுமுக நாவலர் வந்து இந்து இளைஞர் சங்கம் சைவ பிரகாச சபை. அடுத்த 16 தொடக்கம் 20 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் XY நிரல்ல வந்து இரண்டும் பொருந்தக்கூடிய வகையில வந்து விட காணப்படுது. ஒன்றோடு ஒன்று பொருந்துகின்ற அந்த விடைய வந்து அந்த தந்திருக்கின்ற 5 விடையில இது சரியான விடையை கண்டுபிடிச்சு அடைப்புக்குறியில வந்து விட்டான். இதுல 16க்கு விட வந்து 1 CADEB. தோணிகல கல்வெட்டு வந்து தானியங்கள் சேமிப்பு முறை பற்றி குறிப்பிடுது. மிகிந்தலை கல்வெட்டு வந்து உத்திய மன்னன் பற்றி குறிப்பிடுது. வேவல் கட்டிய கல்வெட்டு வந்து புராதன நீதிமன்ற முறை பற்றி குறிப்பிடுது. மெதவேல கல்வெட்டு வந்து யாழ்ப்பாண அரசர்கள் மற்றும் கம்பளை ராட்சி அரசர்கள் சமான உடன்படிக்கை பற்றி குறிப்பிடுது. தெவநகல கல்வெட்டு வந்து முதலாம் பராக்கிரமபாவின் பர்மிய ஆக்கிரமி பற்றி குறிப்பிடுது. அடுத்த 17க்கு விட வந்து 4 EABCD. 1597 மெல்வானை உடன்படிக்கை கோட்டை பிரதானிகளுக்கும் போர்த்துகேயருக்கும் இடையில் இடம்பெறுது. 1638 மட்டக்களப்பு உடன்படிக்கை 2ஆம் ராயசிங்கனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையில வந்து இடம்பெறுது. 1766 ஹிங்குராங்கெட்ட உடன்படிக்கை வந்து 1766 ஹிங்குராங்கெட்ட உடன்படிக்கை வந்து கீர்த்திசிற் ராயசிங்கனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையில வந்து இடம்பெறுது. 1815ஆம் ஆண்டு கண்டி உடன்படிக்கை வந்து கண்டி பிரதானிகளுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில வந்து இடம்பெறுது. 1947 பாதுகாப்பு உடன்படிக்கை வந்து DS சேனநாயக்கவுக்கும் பிரித்தானியருக்கும் இடையில இடம்பெறுது. 1947 பாதுகாப்பு உடன்படிக்கை DS சேனநாயக்காவுக்கும் பிரித்தானியருக்கும் இடையில இடம்பெறுது. அடுத்த 18வது கேள்வி. 18க்கு விட வந்து 2 இசுரமுனிய விகாரை வந்து தேவநம்பிய தீசன் ஆட்சிக்குரியது. கல்விகாரை வந்து முதலாம் பராக்கிரமபாவின் ஆட்சிக்குரியது. கடலாதனிய விகாரை வந்து 4ஆம் புவனேகபாகுரியது. அடுத்த பத்திரிப்பு வந்து ஸ்ரீ விக்ரமராயசிங்கன் ஆட்சிக்குரியது. சூரியகொட விகாரை வந்து ஸ்ரீ வீரபராக்கிரம நரேந்திரசிங்கன் ஆட்சிக்குரியது. ஆட்சிக்குரியது. இதுக்கு விட வந்து EABCD. அடுத்த 19வது கேள்வி. இலங்கை தேசிய சங்கம் வந்து சேர் பொன்னம்பல அருணாசலம். தாழ்நில உற்பத்தி சங்கம் வந்து சார்ல்ஸ் டி கொய்சா.
இலங்கை சமூக சீர்திருத்த சங்கம் வந்து ஆனந்தகுமாரசாமி. இலங்கை சமூக சீர்திருத்த சங்கம் வந்து ஆனந்தகுமாரசுவாமி. சிலாபச் சங்கம் வந்து விக்டர் கொரோயா. சிலாபச் சங்கம் வந்து விக்டர் கொரோயா. சிங்கள மகாசபை வந்து SWRD பண்டாரநாயக்க. சிங்கள மகாசபை வந்து SWRD பண்டாரநாயக்க. இதுக்கு விட வந்து 5EADBC. EADBC. அடுத்த 20வது கேள்வி, வெளிவிட்ட சரணங்கரதரால வந்து பிக்குமார் கல்வி. கோல்புர்க் ஆணைக்குழுவால வந்து ஆங்கில கல்வி. கென்டிஸ்டில் HS ஒல்கோட்டால வந்து பௌத்த பாடசாலை கல்வி. ஆறுமுக நாவலால வந்து இந்து கல்வி. ரிசர்ட் ஆணைக்குழுவால வந்து பல்கலைக்கழக கல்வி. விட வந்து 3 CAEDB. அடுத்த எழுதுங்கோ, மஹிந்த தேரின் வருகையின் போது கூட வந்தவர்கள். மஹிந்த தேருடன் வருகை தந்தவர்கள். மஹிந்த தேருடன் வருகை தந்தவர்கள். பண்டு, பண்டு, இத்திய, இத்திய, உத்திய, உத்திய, சம்பல, சம்பல, பத்தசால, பத்தசால, சுமண சாமநேர. பண்டு, இத்திய, உத்திய, சம்பல, பத்தசால, சுமண சாமநேர போன்றவர்கள் மஹிந்த தேருடன் வருகை தந்தவர்கள். அடுத்தது, துட்டகைமுனுவின் பின் ஆட்சி செய்த அரசர்களின் ஒழுங்கு. துட்டகைமுனுவின் பின் ஆட்சி செய்த அரசர்களின் ஒழுங்கு. சத்தாதீசன், தூளத்தனன், லஞ்சதிசன், கல்லாடநாகன், வட்டகாமினி. சத்தாதீசன், தூளத்தனன், லஞ்சதிசன், கல்லாடநாகன், வட்டகாமினி போன்றவர்கள் வந்து துட்டகைமுனுக்கு பின்னர் வந்து ஆட்சி செய்தவர்கள். அடுத்தது, உருகுணை ராச்சியத்தை உருகுணை ராச்சியத்தோடு வந்து காவன்தீசனால வந்து ஒன்றிணைக்கப்பட்ட பிரதேசங்கள். உருகுணை ராச்சியத்தோட காவன்தீசனால வந்து ஒன்றிணைக்கப்பட்ட பிரதேசங்கள் வந்து சேரு, சோம, லேன, கலனி. சேரு, சோம, லேன, கலனி போன்ற பிரதேசம் வந்து உருகுணை ராச்சியத்தோட காவன்தீசனால வந்து இணைக்கப்படுது. எனது சேரு, சோம, லேன, கலனி. அடுத்தது, புத்த கோசதேரால வந்து பாலி மொழியில வந்து எழுதப்பட்ட நூல்கள். புத்த கோசதேரால வந்து பாலி மொழியில வந்து எழுதப்பட்ட நூல்கள் வந்து சிகல அட்டகதா, சமந்த பாசாதிகாவ, சம்மோக வினோதினி, சம்மோக வினோதினி, சாரத்த தீபனி, சாரத்த தீபனி, மனோரத பூரணி, மனோரத பூரணி, சுமங்கல விலாசினி. சுமங்கல விலாசினி. புத்தகோசதேரால் பாலி மொழியில் எழுதப்பட்ட நூல்களாக சிகல அட்டகதா, சமந்த பாசாதிகாவ, சம்மோக வினோதினி, சாரத்த தீபனி, மனோரத பூரணி, சுமங்கல விலாசினி போன்ற வந்து புத்தகோசதேரால வந்து உருவாக்கப்பட்ட நூல்களாகும். பாலி மொழியில் உருவாக்கப்பட்ட நூல்கள். அடுத்தது 21, அபயகிரியோடன் தொடர்புடைய வந்து இதுக்கு பிழையான விட வந்து 5. திரிபீடகம் அபயகிரி விகாரை எழுத்துருவாக்கம் பெற்றது வந்து பிழை. திரிபீடகம் வந்து மாத்தளை அழுவிகாரில வந்து எழுத்துருவாக்கம் பெறுது. திரிபீடகம் வந்து மாத்தளை அழுவிகாரில வந்து எழுத்துருவாக்கம் பெறுது. 21க்கு விட 5. 22க்கு விட வந்து 3. பிழையான விட வந்து 3. கம்பளை காலம். கம்பளை காலத்துல வந்து கம்பளை அரசன் ஆரிய சக்கரவர்த்தியை பல தடவைகள் தோக்கடித்தான் என்பது பிழை. கம்பளை காலத்துல ஆரிய சக்கரவர்த்திகள் வந்து படையெடுத்து வந்து மக்களிடம் வந்து கப்பம் பெற்று சென்றதாகவும் மன்னர்களிடம் கப்பம் பெற்று சென்றதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. கம்பளை காலத்துல வந்து ஆரிய சக்கரவர்த்திகள் வந்து கம்பளை மீது படையெடுத்தார்கள். ஆனால் கம்பளை அரசர்களால வந்து தோற்கடிக்கப்படவில்லை.
22க்கு விட 3. அடுத்த சீதாவா கே ராசதானியை நாங்க எடுத்துக்கொண்டோம் என்றால் அதுக்கு விட வந்து 5. 5வது வந்து பிழையான விட. யாழ்ப்பாண ராச்சியத்துடனான முரண்பாடு சீதாவா கே ராச்சியத்தின் வீழ்ச்சி காரணம் என்பது பிழை. யாழ்ப்பாண ராச்சியத்தினுடனான மோதலை வந்து சீதாவா கே ராச்சியத்தினுடைய வீழ்ச்சிக்கு வந்து காரணம் என்பது பிழை. என்ன காரணம் என்றால் முதலாம் ராயசிங்கனுடைய நடவடிக்கை. முதலாம் ராயசிங்கனுடைய நடவடிக்கையால வந்தான் சீதாவாக்கே ராஜ்யம் வந்து வீழ்ச்சி வருது. முதலாம் ராயசிங்கன் வந்து எழுச்சிப்படுத்தினாலும் பிற்காலத்துல வந்து அவனுடைய நடவடிக்கை வந்து சரியில்லாத காரணத்தால வந்து வீழ்ச்சி அடையுது. குறிப்பா ஓயாத போர் தொடுப்பு, வாரிசு உரிமை தகராறு, அடுத்த வந்து பொருளாதார சரிவு போன்றவற்றால வந்து இந்த சீதாவாக்கே ராசாணி வந்து வீழ்ச்சி வருது. 23க்கு விட 5. அடுத்த வந்து கோப்பி 24வது விட வந்து 4. லிப்டன் என்ற வர்த்தக பெயரில் ஐரோப்பாவுக்கு கோப்பி வந்து ஏற்றுமதி செய்யப்படவில்லை. செய்யப்பட்டன்றது அது வந்து படையில. ஏன்னா லிப்டன் என்ற பெயர்ல வந்து ஐரோப்பாவுக்கு வந்து கோப்பி வந்து ஏற்றுமதி செய்யப்படையில. நான் நினைக்கிறேன் அந்த லிப்டன்ன்றது வந்து தேயிலை பயிற்சியோட தொடர்புடைய நான் நினைக்கிறேன். எதுக்கும் ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒருக்கா கொமெண்ட் அடிங்க ஒருக்கா இதுல. எது லிப்டன் வந்து தேயிலையோட தொடர்புடையனா நான் நினைக்கிறேன். அது உண்மையா என்பதை வந்து ஒருக்கா சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா நான் சொல்றேன். இதுக்கு நீங்க கொமெண்ட் போடுங்க என்னண்டு. அடுத்த வந்து 1956 பொது தேர்தல் 25வது கேள்வி. இதுக்கு வந்து பிழையான விட வந்து 3. இந்த அரசாங்கத்தின் நிதி அமைச்சராக ஜே.ஆர். ஜெயவர்தன வந்து காணப்படவில்லை. ஜே.ஆர். ஜெயவர்தன வந்து நிதி அமைச்சராக இருந்தார். ஆனால் 1956ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலின் போது அரசாங்கத்தின் நிதி அமைச்சராக வந்து ஜே.ஆர். ஜெயவர்தன வந்து காணப்படையில. அடுத்த சப்பா எழுதுங்கோ. மிஷனரிகள் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. மிஷனரி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1804 லண்டன் மிஷனரி. 1804 லண்டன் மிஷனரி. 1812 பப்டிஸ்ட் மிஷனரி. 1812 பப்டிஸ்ட் மிஷனரி. 1812 பப்டிஸ்ட் மிஷனரி. 1814 வெஸ்லியன் மிஷனரி. 1814 வெஸ்லியன் மிஷனரி. 1814 வெஸ்லியன் மிஷனரி. 1816 அமெரிக்கன் மிஷனரி. 1816 அமெரிக்கன் மிஷனரி. 1816 அமெரிக்கன் மிஷனரி. 1818 சர்ச் மிஷனரி. 1818 சர்ச் மிஷனரி. 1818 சர்ச் மிஷனரி. அடுத்த கேள்வி 26 தொடக்கம் 30 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ABCD எனும் 4 தெரிவுகள் தரப்பட்டுள்ளது. இவற்றுள் ஒன்று அல்லது பல சரியான விடையாகும். சரியான விடை அல்லது விடைகளை வந்து தெரிவு செய்ய. ஏயும் பியும் சரியண்டா 1, ஏயும் சியும் சரியண்டா 2, பியும் சியும் சரியண்டா 3, சியும் டியும் சரியண்டா 4, எல்லாம் சரியண்டா 5. இல்லாட்டி 3க்கு மேற்பட்ட விட சரியண்டா 5. அதுல 26ஆம் கேள்விக்கு வந்து விட வந்து 5 எல்லாமே சரி. வம்சக்கதைகளில் ஆரம்ப குடியிருப்பாளர் வட இந்தியாவிலிருந்து இந்நாட்டுக்கு வந்து சரி. ஆரம்ப குடியிருப்பு நதிகளை அன்பித்தது சரி. ஆரம்ப குடியிருப்பாளர்கள் முக்கிய ஜீவனோபாயம் விவசாயம் சரி. வம்சக்கதைகளில் காணப்படும் விவரங்களை பாகியன் தேர்ந்தெடுத்து காட்டுகிற சரி. அடுத்தது வந்து 27 முதலாம் விஜயபாகு சாதனைகளுடன் தொடர்புடைய சரியான கூற்று. இதுக்கு விட வந்து 3 பியும் சியும் சரி. பிழையான விடை என்னண்டா ஏயும் டியும். சோழருக்கு எதிரான யுத்தம் புலனறிவையில் ஆரம்பமாகுது வந்து பிழை. சோழருக்கு எதிரான யுத்தம் வந்து கதிரங்கனில வந்து இடம்பெறுது. 1065ஆம் ஆண்டு முதலாம் விஜயபாகு வந்து வரிகொடா கழகத்தை வந்து சாதகமாக பயன்படுத்தி 1065ஆம் ஆண்டு முதலாம் விஜயபாகு வரிகொடா கழகத்தை வந்து சாதகமாக பயன்படுத்தி சோழருக்கு எதிராக வந்து படையெடுப்பை வந்து மேற்கொள்றான். எங்க கதிரங்கனியை மையமாக கொண்டு. அடுத்த டி புனித தந்ததாவின் பாதுகாப்புக்காக சுதேச படையை வந்து பயன்படுத்தி என்பது பிழை. புனித தந்ததாவின் பாதுகாப்புக்காக சுதேச படையணியை வந்து பயன்படுத்தவில்லை. இதுக்கு விட வந்து பியும் சியும் சரி. அப்ப விட வந்து 3. அடுத்தது 28வது போர்த்துக்கேயருக்கும் யாழ்ப்பாண ராச்சியருக்கும் இடையிலான தொடர்பு பற்றி கூறும் சரியான கூற்று. இதுல விட வந்து 4 சியும் டியும் வந்து சரி. இதுல
குவைரோஸ் பாதிரியார் யாழ்ப்பாணத்தில் குடியேறி அப்பிரதேசத்தில் கத்தோலிக்க சமயத்தை பரப்பினார் என்பது வந்து பிழை. பிரான்சிஸ் சேவியர் வந்து யாழ்ப்பாணத்துல வந்து குடியேறார். யாருண்டா? பிரான்சிஸ் சேவியர். பிரான்சிஸ் சேவியர். பிரான்சிஸ் சேவியர் என்பவர் வந்து யாழ்ப்பாணத்துல வந்து குடியேறி கத்தோலிக்க சமயத்தை பரப்புவதற்கு வந்து நியமிக்கப்பட்டவர் அவர்தான். அடுத்தது, ஆட்சி உபயோகமாக போர்த்துகேயர் வந்து யாழ்ப்பாணத்துல வந்து கத்தோலிக்க மதத்தை தான் பரப்பினார்களே ஒழிய இந்து சமயத்துக்கு வந்து ஆதரவு அளிக்கல. போர்த்துகேயர் வந்து யாழ்ப்பாணத்துல கத்தோலிக்க மதத்தை தான் பரப்பினம், இந்து சமயத்துக்கு வந்து ஆதரவு அளிக்கல. இதுக்கு விட வந்து 28க்கு விட 4, சியும் டியும் சரி. அடுத்த 29, 29க்கு வந்து 5 ஏண்டா எல்லாம் சரி. அவர் புகழ்பெற்ற அறிஞர் டிபி ஜெயத்துல சரி. கண்டி தர்மராய கல்லூரி அதிபராக கடமை புரிந்த சரி. அரச கழக சபையின் தலைவராக இருந்த சரி. இவர் இலங்கையில் உயர்ஸ்தானிகராக புதுடில்லியில் கடமையாற்ற சரி. ஸ்ரீமத் டிபி ஜெயதிலகனுடைய பௌத்த வாலிப சங்கம். இதுக்கு விட வந்து 5. அடுத்த 30வது நாங்க நோக்குவோம் என்றால் டொனமூர் அரசியல் அமைப்பு தொடர்பான சரியான கூற்று. இதுல வந்து 4 வந்து சரி. சியும் டியும் தான் சரி. ஏயும் பியும் பிழை. அமைச்சர் முறை அறிமுகம் செய்தல் வந்து பிழை. நிதிச்சேவை ஆணைக்குழு நியமித்தல் வந்து பிழை. சியும் டியும் சரி. அதாவது சர்வஜன வாக்குரிமை வழங்கல். அடுத்தது, அரசு கழக சபை ஸ்தாபித்தல். இந்த டொனமூர் அரசியல் அமைப்பு பற்றி சில பாயிண்ட்ஸ் தரம் எழுதுங்கோ. 1, இனவாத பிரதித்துவம் நீக்கப்பட்டது. டொனமூர் அரசியலால வந்து இனவாத பிரதித்துவம் நீக்கப்பட்டது. ஆளுநரின் அதிகாரம் வரையறுக்கப்பட்டது. ஆளுநரின் அதிகாரம் வரையறுக்கப்பட்டது. சட்டவாக்க கழகத்தால் எடுக்கப்படும் அவசரமான அல்லது பக்கச்சார்பான தீர்மானங்கள் தடை செய்தல் ஆளுநருக்கு வந்து உரிமை வந்து காணப்பட்டது. சட்டவாக்க கழகத்தால வந்து எடுக்கப்படும் அவசரகால பக்கச்சார்பான தீர்மானங்கள் வந்து தடை செய்யும் உரிமை வந்து ஆளுநருக்கு வந்து காணப்பட்டது. அரசு கழகத்தில் பிரதேசவாரி பிரதித்துவம் மூலம் 50 நபரும், அரசு கழகத்தில் பிரதேசவாரி பிரதித்துவம் மூலம் 50 நபர், சிறுபான்மை கருதி நியமனம் மூலம் 8 நபரும் 3 காரியதர்சியும் கொண்டதாக வந்து அமைந்தது. அரசு கழகம் வந்து 50 பேர் வந்து பிரதேசவாரி பிரதித்துவத்தின் மூலமும் 8 பேரை வந்து சிறுபான்மையினர் மூலமும் 3 காரியதர்சிகளையும் வந்து கொண்டதாக வந்து காணப்பட்டது. அடுத்தது, உள்நாட்டு அலுவல், விவசாயம், உள்ளூராட்சி, சுகாதாரம், வர்த்தகம், கல்வி, போக்குவரத்து போன்ற நிர்வாக குழு வந்து காணப்படுது. நிர்வாக குழு வந்து காணப்படுது. உள்நாட்டு அலுவல், விவசாயம், உள்ளூராட்சி, சுகாதாரம், வர்த்தகம், கல்வி, போக்குவரத்து போன்ற உள்நாட்டு அலுவல் போன்ற நிர்வாக குழு வந்து காணப்படுது. அடுத்த டொனமூர் ஆணைக்குழுல வந்து காணப்பட்ட அடுத்த முக்கியமான அம்சங்கள் ஒன்று டொனமூர் அரசியல் அமைப்புல தேசாதிபதியின் அதிகாரம் வந்து வரையறுக்கப்படல். தேசாதிபதியின் அதிகாரம் வந்து வரையறுக்கப்படல். அடுத்தது, அரசு அதிகாரிகளை நியமித்தல், அரசு அதிகாரிகளை நியமித்தல், அரசு அதிகாரிகளை இடம் மாற்றுதல், நீக்குதல், ஒழுங்கமைத்தல் போன்ற நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளல். அதாவது வந்து அரச அதிகாரிகளை வந்து நியமித்தல், இடம் மாற்றல், நீக்குதல், ஒழுக்க நடவடிக்கைகளை வந்து தேசாதிபதியினுடைய அதிகாரமாக வந்து காணப்பட்டது. தேசாதிபதியின் அதிகாரங்கள் ஒன்று வந்து அரசு அதிகாரிகள் நியமித்தல், ஒழுங்கமைத்தவர்களை ஒழுக்க நடவடிக்கைகளை கண்காணித்தல், அவர்களை வந்து இடம் மாற்றல் போன்றவற்றுக்கு வந்து தேசாதிபதியினுடைய அதிகாரமாக வந்து காணப்படுது. இது வந்து டொனமூர் அரசியலமைப்புல வந்து காணப்பட்டது. அடுத்தது 31வது கேள்வி. இதுல வந்து சரியான விடையை வந்து போடட்டாம்.
மஹிந்த தேரின் வருகை பற்றி உறுதிப்படுத்தும் கல்வெட்டு வந்து ரஜகல கல்வெட்டு. மஹிந்த தேரின் வருகை பற்றி உறுதிப்படுத்தும் கல்வெட்டு ரஜகல கல்வெட்டு. ஸ்ரீ சங்கபோதியின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் நூல் வந்து கத்தவனக்கல விகார வம்சிய. ஸ்ரீ சங்கபோதியின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் நூல் வந்து கத்தவனக்கல விகார வம்சைய. ஸ்ரீ சங்கபோதியினுடைய வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் நூல் வந்து கத்தவனக்கல விகார வம்சைய. இதுல 31க்கு விட 4, 32க்கு விட 1. சப்புமல் குமார இளவரசன் கோட்டை மன்னனான பின்னர் எப்பெயரினால் அழைக்கப்பட்டான்? 33க்கு விட வந்து 3. சப்புமல் குமார இளவரசன் வந்து கோட்டை மன்னனான பின்னர் 6ஆம் புவனேகபாகு என்ற பெயரால் அழைக்கப்பட்டான். 6ஆம் புவனேகபாகு என்ற பெயரால் அழைக்கப்பட்டான். அடுத்த 34 கண்ணொருவ போரில் மரணமடைந்த போர்த்துகேய தளபதி வந்து போர்த்துகேய தளபதி வந்து தியோகோடி மெல்லோ தி கஸ்டோ. தியோகுத மெலடி கஸ்டோ கண்ணொருவ போர்ல வந்து மரணமடைந்த போர்த்துகேய தளபதி. இதுல வந்து தொன் ஜெரனிமோடி அசவேது வந்து பலனப்போருடன் தொடர்புடையவர். தொன் ஜெரனிமோடி அசவேது பலனப்போருடன் தொடர்புடையவர் 1602. தியோகுத மெலடி கஸ்டோ கண்ணொருவ போருடன் தொடர்புடையவர் 1638. 1638 கண்ணொருவ போருடன் தொடர்புடைய தியோகுத மெலடி கஸ்டோ. அடுத்த கான்ஸ்டாந்தினு டி சூசா நொரெஞ்சா வந்து ரந்தனிவல போருடன் தொடர்புடையவர் 1630. கான்ஸ்டாந்தினு டி சூசா நொரெஞ்சா வந்து ரந்தனிவல போர் 1630. பெரோ லோபேஸ் த டி சூசா வந்து 1594 தந்துரே போர். பெரோ லோபேஸ் த டி சூசா வந்து 1594 தந்துரே போர். பிலிப்தே ஒலிவேரா வந்து 1619 ஜாழ்ப்பாணம் உடையவன். 2ஆம் சங்கிலி 9ஆம் ஆண்டு படையெடுத்து வந்து பிலிப்தோ ஒலிவேரா 2ஆம் சங்கிலியை தோக்கடித்து மகாவம்சத்தை முதல் ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்த்தவர் வந்து ஜோர்ஜ் ஸ்டேனர். மகாவம்சத்தை முதலில் ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்த்தவர் வந்து ஜோர்ஜ் ஸ்டேனர். HEP பெல்லால வந்து கேகால அறிக்கை வந்து முன்வைக்கப்படுது. HEP பெல்லால வந்து கேகால அறிக்கை. HEP பெல்லால வந்து கேகால அறிக்கை வந்து உருவாக்கம் வருது. இதுல 33, 34, 35க்கு வந்து 33க்கு 3, 34க்கு 2, 35க்கு வந்து 1 விட. அடுத்த 36 தொடக்கம் 40 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 2 கூற்றுகள் வந்து தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வினா தொடர்பாகவும் தரப்பட்ட கூற்று சோடிகள் கீழே அட்டவணையில் காணப்படும் 1, 2, 3, 4, 5 என்பவற்றில் மிக பொருத்தமானதை தெரிவு செய்து இலக்க அடைப்புகளிடம். முதலாங்கூற்று, 2ஆங்கூற்று. முதலாங்கூற்று சரி, பிழை, சரியானது, பிழையானது, சரியானதை வந்து அந்த முதலாவது கூற்றை வந்து விளக்குவதாக வந்து அமைய வேண்டும். முதலாங்கூற்று வசவ மன்னரின் பின்னர் வங்க நாசிக தீசன் வந்து அரசனாகிறான். வம்ச கதைகள் குறிப்பிடுகின்ற சரி. அடுத்த தம்மன்னாவை கபிசா கல்வெட்டுகளில் உத்தர துடக என்ற வம்சனின் புத்திரர் பற்றி குறிப்பிடுகின்றது சரி. விட வந்து 2, 2ம் சரி. அடுத்த 37 புலனறுவை காலத்தில் வேலைக்காரர்கள் மிகவும் பலம் வாய்ந்த நிலைமையில் இருந்தனர் வந்து சரி. வர்த்தக குழுக்களின் தொடர்புடைய தென்னிந்திய படையணியைச் சேர்ந்த வேலையாளர்களிடம் வர்த்தக குழுக்களின் தொடர்புடைய தென்னிந்திய படையணியைச் சேர்ந்த வேலைக்காரர்களின் உதவியை பெறுவதற்கு புலனறுவையில் இருந்த ஆட்சியாளர்கள் எப்போதும் முயற்சி செய்தவுடன் அரசுரிமையின் குறியீடான புனித தந்ததாதுவை பாதுகாக்கும் கடமை அக்கால அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது சரி. இது வந்து முதலாவது கூற்றை வந்து விளக்குவதால வந்து விட வந்து 5. அடுத்த 38வது தம்பதனிய காலத்துல வந்து டெடிகமவில் வேறான நிர்வாக மையம் ஒன்று காணப்பட்டிருந்தது. அது வந்து பிழை, காணப்படவில்லை. 38க்கு என்ன?
விட வந்து 4. முதலாவது வந்து பிழை, ரெண்டாவது சரி. தம்பதனிய காலத்தில் டெடிகமவில் வேறான நிர்வாக மையம் ஒன்று காணப்படவில்லை. அடுத்து டெடிகம பராக்கிரம பாகு 5ஆம் பராக்கிரம பாகு என அழைக்கப்பட்டார். டெடிகம பராக்கிரம பாகு 5ஆம் பராக்கிரம பாகு என அழைக்கப்பட்டான். அடுத்த 39வது 1848 மக்கள் எழுச்சி அடக்கப்பட்ட பின்னர் டிங்கிராலே மொரீசியஸ் தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். டிங்கிராலே மொரீசியஸ் தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார் என்பது பிழை. 1848ஆம் ஆண்டு கிளர்ச்சியின் பின்னர் கொங்காலே கொடபண்டா, எங்களுடைய கொங்காலே கொடபண்டா என்பவர் பிரித்தானியரால வந்து சாட்டையடி கொடுக்கப்பட்டு நாடு கடத்தப்படுகிறார். 1848 கொங்காலே கொடபண்டா சாட்டையடி கொடுக்கப்பட்டு நாடு கடத்தப்படுகிறார். அதே போன்று இரண்டாவது கூற்றப்பண்டா 1848 போராட்டமானது எகலப்பளவை நிலாமை தலைமையில் இருந்து முன்னெடுக்கப்பட்டது. இது வந்து பிழை. 1818ஆம் ஆண்டு எகலப்பொல வந்து இந்த 1818 புரட்சிக்கு வந்து தலைமை தாங்குறார். 1818 புரட்சியில் தலைமை தாங்கிய ஒருவரா வந்து எகலப்பொல வந்து காணப்படுகிறார். இதுல 1848 வந்து தலைமை தாங்கிய தலைவர்களாக 1848 வந்து தலைமை தாங்கிய தலைவர்களாக வீரப்புணரப்பு, புடாபளவிக்கு, கொங்காலே கொடபண்டா, கந்தப்பள பண்டா, பஸ் நாயக்க நிலமே, கிங்குராங்கெத்த டிங்கிராலே, தியவன நிலமே. இவ்வளவு வந்து 1848ஆம் ஆண்டு புரட்சியில வந்து பங்கு பெற்றிய தலைவர்கள் யாரார்? வீரப்புணரப்பு, புடாபளவிக்கு, கொங்காலே கொடபண்டா, கந்தப்பள பண்டா, பஸ்நாயக்க நிலமே, கிங்குராங்கெத்த டிங்கிராலே, தியவன நிலமே. இதுல 39வது விட 3, ரெண்டுமே பிழை என்பதால் 3. 40வது 1977 பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய முன்னணி மாபெரும் வெற்றி காணவில்லை. 1977 பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய முன்னணி மாபெரும் வெற்றியை வந்து ஈட்டவில்லை. 1977 பாராளுமன்ற தேர்தலில் 6/5 பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்ற ஜெயவர்தன அரசியல் ஜாப்பின் மாற்று நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக வாரார். எனது 1977 பாராளுமன்ற தேர்தலில் 6/5 பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்ற ஜெயவர்தன அரசியல் ஜாப்பினை மாற்றி நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக இவர் வாரார். இது வந்து சரி. முதலாவது பிழை, ரெண்டாவது சரி. அப்ப விட வந்து 4. முதலாவது பிழை, ரெண்டாவது சரி. விட வந்து 4. இவ்வளவும் தான் 2022ஆம் ஆண்டு இலங்கை வரலாறு பகுதி 1. விளங்காட்டி கொமெண்ட் பண்ணுங்க. நான் என்னென்ன விளங்கலையோ அதை வந்து கிளியர் பண்ணி விடுவேன். மற்றது வீடியோ எப்படி இருக்கு, இன்னும் எவ்வளவு பஸ்பாட் வேணும் போன்ற விடயங்களை வந்து கொமெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரிய வரும். கொமெண்ட் பண்ணாமல் மனசுக்குள்ள வச்சிருந்தா தெரிய வராது. நான் ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லுவேன். என்னண்டா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓப்பனா எல்லோருக்கும் முன்னாலையும் கதைச்சிருங்க. விளங்காட்டியனாலும் சரி, விளங்கினால் என்றாலும் சரி, பிடிச்சிருக்கனாலும் சரி, பிடிக்கலைன்னாலும் சரி. உண்மையா சொல்ல போனா பள்ளிக்கூட காலத்துல நான் சொல்ல வேண்டும், ஏதாவது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல வந்து விருப்பம் இருக்கு, செய்ய வேண்டாம், விருப்பம் இருக்குன்னா செய்ய போறேன்ட்டு இப்படி வந்து யாரா வந்து கேட்க சொல்லுங்க. அப்ப சொன்னாதான் தெரியும். உங்களோட மனசுக்குள்ள ஒன்றை வச்சுக்கொண்டு வெளியே ஒன்று சொல்லாம இருக்க கூடாது. அதான் சொல்லுவது. என்னென்ன பிழை இருக்கிறத வந்து கொமெண்ட் பண்ணுங்க. சரி, இன்றைய வகுப்பு இதோட முடிவடையுது.